அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் முருகரை கும்பிடுவது, முருகரை சரணாகதி அடைவது, செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் ஒரு எலுமிச்சப்பழ ஊறுகாவும் தானம் கொடுப்பது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக மன அழுத்தம் வருவதென்றாலே வயிறில் ஏதாவது கோளாறு இருந்தால்தான் இந்த மன அழுத்தம் வரும். அதே போல் விட்டமின் மினரல்ஸ் ஏதாவது குறைந்தால் தான் மன அழுத்தம் வரும். ஹார்மோனியல் குறைபாடு இருந்தால் தான் டிப்ரெஷன் வரும். அதை உங்களுடைய குடும்ப மருத்துவரிடம் கேட்டு சரி செய்து கொள்ளுங்கள். சுபகாரியங்கள் டக்குன்று நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். பிள்ளைகள் விஷய ஏற்றம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம், தாய் வழி உறவுகள் அனுகூலம், வண்டி வாகன மாற்றங்கள். என்னடா மாத கடைசி அதாவது வருஷ கடைசி இந்த சமயத்தில் கூட இன்கம் டேக்ஸுக்காக வண்டி வாகனத்தில் அதிகமாக வாங்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தா ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த எல்லா நிலைமையும் படிப்படியாக மாறுவது அனுகூலமான அமைப்பும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, வாக்குவாதம் வேண்டாம். பெற்றோர் பெரியோருடன் சிறிய வருத்தங்கள் பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும். அவர்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு முக்கியமான அமைப்பு. பெற்றோர் பெரியோர்களுக்காக வருடத்தில் அவர்களுடைய பிறந்த நாளில் விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அனுகூலங்கள், ஏற்றங்கள், லாபங்கள், சந்தோஷங்கள் பெரிய அளவுக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது பெரிய அளவுக்கு பலம்.